சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் இன்று நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் சிந்திப்போம். நேற்றைய பதிவில் என்ன பார்த்தோம் என்றால், நம்முடைய பாலராவாயனான ஞானசம்பந்த பெருமான் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு சோழ நாட்டிற்கு மீண்டு செல்கிறார். அந்த நிலையிலே இங்கே அந்த பாண்டிய நாட்டிலே நின்ற சீர் நெடுமாறன், குலச்சிறை நாயனார், நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் இவர்கள் எல்லாம் பிரியா விடை கொடுத்து அனுப்புகிறார்கள். நாமும் அவர்களோடே தங்கிவிடுவோம். இப்பொழுது நேரடியாக நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் புராணம் வாயிலாக நாம் அவரை பின்தொடர்வோம். திருச்சிற்றம்பலம். தடுமாறும் நெறி அதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன்வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கழலடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் திருப்பாடல் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்திலே, அதுவும் குறிப்பாக 12ஆம் திருமுறையான பெரிய புராணத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடியது. இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தை அன்வயப்படுத்தி ஆங்காங்கே கொண்டு கூட்டி பொருள் கொண்டால் மிகச் செம்மையாக விளங்கும். அந்த முறையில் இந்த திருப்பாடலில் ஈற்றடியில் நெடுமாறனார் அப்படிங்கிறது சொல் நமக்கு தனியாக இருக்குது. அதை முன்கூட்டி கொள்ள வேண்டும். முதல் அடியோட நெடுமாறனார் தடுமாறும் நெறியதனை தவம் என்று தம் உடலை. நம்முடைய நெடுமாறனார் என்ன செய்கிறார்? தடுமாற்றத்தை உண்டாக்கும் அந்த நெறி எப்படிப்பட்ட நெறி? குற்றமுடைய நெறியையே தவம் என்று கொண்டு தம் உடலை அடுமாறு, அடுதல் அப்படின்னா வருத்துதல், அடுமாறு செய்தொழுகும் உடம்பை வருத்தும் செயல்களை செய்து அமன்வலையிலே அகப்பட்டு நாளும் தீநெறி ஒழுகும் அந்த சமணரின் சூழ்ச்சிக்குள் அகப்பட்டு அதிலிருந்து விடுபடுவதற்காக நம்முடைய தமிழ் வல்லுனரான, தமிழ் விரகர்னா தமிழ் வல்லுனரான திருஞான சம்பந்தரின் வினைமாறும் கழல், அது வினையை அகற்றி, யாருடைய வினையை? நம்முடைய நெடுமாறனுடைய வினையினை அகற்றி பிறவி அறுக்கும் அந்த திருவடிகளை அடைந்த அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய நம்முடைய நெடுமாறனாருடைய பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால். ஆள் அப்படிங்கிற சொல் அசைச்சொல், அதற்கு பொருள் இல்லை. உலகேழும் நிகழ்ந்ததுங்கிறது 7 உலகங்களிலும் நிறைந்து விளங்குவது ஆகும் அப்படிங்கிறது தாங்க அந்த திருப்பாடலுடைய அற்புதமான பொருள். இந்த வகையில் நம்ம இந்த முதல் திருப்பாடலுடைய பொருளை சிந்திக்க பெற்றோம். இறைவன் திருவருள். நம்முடைய சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் அவருடைய திருவடிகளை போற்றி போற்றி வணங்கி கொண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம்.